ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களே சேரும் மக்களே. ஓகே, அதே போல் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோவும் நம்ம கொடுக்குற தகவல்களும் உங்களுக்கு பிரத்யேகமாக உங்களுக்கு சேரும் மக்களே. ஓகே மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பொருளான பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி. பச்சை மிளகாய் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா சில இடங்களில் கிடைக்கிது. இருந்தாலும் ரொம்ப அதிகபட்சமாக எங்கே அதிகமாக கிடைக்கிது, நம்ம ஒரு டன்னு கணக்கில் நம்மளால் ஏற்றிட்டு விற்பனை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏபிஎம்சி வைஸ் நம்ம இந்திய அளவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம எப்போவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம குவிண்டால் அளவில் தான் நம்ம எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் எஃப்என்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 4000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கிலோவுக்கு 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒடிசாவில் ஜெய்போரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 7000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் 7000 ரூபாய்க்கும். அப்போது ஒரு 70 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது. இது கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். அடுத்தது ஹரியானாவில் குர்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா 1955 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் 3655 ரூபாய்க்கு கிடைக்கிது. அப்போ ஒரு கிலோ 19 ரூபாயிலேருந்து 36 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது மக்களே. சரிங்களா? அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் மீரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2800 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 28 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கும் மக்களே. அடுத்து உத்தரகாண்டில் ஹரித்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 1440 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் அதே 1440 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 14 ரூபாய்க்கு அங்கே நம்ம வாங்கிக்கலாம் மக்களே. அடுத்து அதே உத்தரப்பிரதேசத்தில் சந்துசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2220 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் 2220. அப்போ பார்த்தீங்கன்னா 22 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிரயங்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 755 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 762 ரூபாய்க்கும் கிடைக்குது. அப்போ நம்ம ஒரு 7 ரூபா ரேஞ்சிலே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம செக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் பின்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா 1650 ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1700 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா 16 ரூபாயிலேருந்து 17 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கும் மக்களே. அடுத்தது உத்தரப்பிரதேசில் நஜிபாபாத் ஏபிஎம்சின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 3250 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3300 ரூபாய்க்கும் கிடைக்கிது. அப்போ 32 ரூபாயிலேருந்து 33 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே உத்தரப்பிரதேசத்தில் ராம்பூர்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2150 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2310 ரூபாய்க்கும் கிடைக்கிது. அப்போ 21 ரூபாயிலேருந்து 23 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கும் மக்களே. அடுத்து அதே உத்தரப்பிரதேசில் நொய்டா ஏபிஎம்சின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 3840 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் அதே 3840 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அப்போ 38 ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிற அளவுக்கு இருக்குது மக்களே. சரிங்களா? அடுத்து ராஜஸ்தானில் ஜலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா
மினிமம் ப்ரைஸ் 2500 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2500 ரூபாய்க்கும் கிடைக்கிது. அப்போது 25 ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிற அளவுக்கு அந்த இடங்களில் இருக்குது. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் குராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2400 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2500 ரூபாய்க்கும் இருக்குது. அப்போது 24 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே. அடுத்து உத்தரகாண்டில் கட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 1800 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் போவியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2500 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2500 ரூபாய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு ஒரு கிலோ நம்ம வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது ஹரியானாவில் தனேசார்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கும். அப்போ ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கிது மக்களே. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் படூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3500 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3500 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே. சரிங்களா. ஆந்திர பிரதேசில் பலமனீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 4000 ரூபாய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே. அடுத்து ஒடிசாவில் ரைராகோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 4200 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் அதே 4200 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. அடுத்து ஹரியானாவில் எலனாபாத்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் அதே 2000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அப்போ 20 ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்து உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ராம்நகர்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸும் 3000 ரூபாய்க்கும். அப்போ 30 ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிற அளவுக்கு அங்கே இருக்குது மக்களே. சரிங்களா. ஸோ இந்த டீட்டெயில் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம இந்திய அளவில் எந்தெந்த ஏபிஎம்சியில் இந்த க்ரீன் சில்லி வந்து எந்தெந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா. ஸோ நம்ம தமிழக அளவுலேயே நமக்கு வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் நல்ல ஏற்றுமதி இறக்குமதி இருந்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் நம்ம வெளியூர்களிலிருந்து அண்டை மாநிலங்களிலிருந்து நம்ம பொருளை இறக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது, நமக்கு எந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தகவலை வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கும்போது கண்டிப்பாக அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎம்சி அப்படின்னா கவர்மெண்ட்டோட கமிட்டி இது. ஓகேங்களா. இந்த பகுதிகளிலேருந்து இன்றைக்கி தகவலை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இது இல்லாமல் தனியாக மில்லுகள் இருக்குது, அப்புறம் தனியாக விளைநிலங்கள் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, எப்படி இறக்குறது போக்குவரத்து இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வியாபாரிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பிஸ்னஸ் வீடியோ வந்து உங்களே வந்து சேரும் மக்களே. சரிங்களா. ஸோ வந்து இன்றைக்கி டேட்டில் பச்சை மிளகாய் எந்தெந்த பகுதிகளிலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே. பாய்.